Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் ரயில்வே கேட் பகுதியில் நடைப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. வழிநெடுங்கிலும் திரண்ட கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் புரட்சித் தமிழருக்கு மலர்தூவி உற்சாகம். எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பும் பயணத்தில் அரியலூர் தொகுதி மக்களின் அன்பில் நனைந்ததை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் நிகழ்ச்சி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 7வது நாளில் பெரம்பலூர் மாவட்டத்திற்குட்பட்ட குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. புரட்சித் தமிழருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாகம். பயம் என்ற சொல்லுக்கு நான் தலை வணங்கியது கிடையாது என்று ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. எனது கரங்கள் மண்வெட்டி பிடித்த கை, சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம் என பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் கடைவீதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. பயம் என்ற சொல்லுக்கு தலை வணங்குறது கிடையாது ஸ்டாலினே. இங்க இருக்கிற அத்தனை விவசாயிகள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளி. இது மம்முட்டி பிடிச்ச கை, திரு ஸ்டாலின் ஏர் ஓட்டிய கை. இதை சாதாரணமாக எடுத்துறியா? என்ன கிராமத்திலிருந்து வந்தவன், என்ன வேணாலும் மிரட்டி பார்க்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம், பயந்துக்கு வர நினைக்காத. ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்குத்தான் அதிகாரம் உள்ளதென்று பொறுப்பை தட்டி கழித்தவர் ஸ்டாலின். சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடாது என எண்ணிய ஸ்டாலினுக்கு மத்திய அரசு மரண அடி கொடுத்துவிட்டது என பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் கடைவீதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் புரட்சித் தமிழர் ஆவேசம். மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவருக்கு பிடிக்காது, அதனால தட்டி கழிச்சு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருப்பதாக சொன்னார். உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை தெரிவித்து மத்திய அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தாச்சு. ஜாதியுடைய ஸ்டாலினுடைய திட்டம் நொறுங்கி போச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டு நடக்க கூடாது என்று எண்ணிய ஸ்டாலினுக்கு மத்திய அரசு மரண அடி கொடுத்து விட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வீட்டிற்கு செல்லும், அதிமுக கோட்டைக்கு செல்லும் என பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் கடைவீதியில் நடைபெற்ற எழுச்சி பயண பிரச்சாரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. தனது பயணம் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் செய்யக்கூடிய திமுகவின் கதையை முடிக்கும் பயணம் என்றும் கழக பொதுச் செயலாளர் சூளுரை. இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வச்சு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையோடு தனியாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும். பொய்யான வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற திமுக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்ற நிலையில இருக்கின்றார்கள். ஆக நீங்கள் 200 இடம் கனவுல பார்க்கலாம், கனவு காணலாம். ஆனால் நிஜமா
அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி 210 இடங்களிலே வெற்றி பெறும். 210 இடங்களிலே வெற்றி பெறும். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வருகிறது. அரியலூர் பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துள்ளதா? ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்பட்டு வந்த அம்மா கிளினிக்கை பொறுக்க முடியாமல் மூடிய அரசுதான் திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி படிப்புனா கசக்குதுங்கிறார். ஸ்டாலின் அவர்களே, படிப்பு என்றால் என் உயிருக்கு மேலாக மதிக்கின்றவர். ஆகையால் தான் இந்த 10 ஆண்டு அண்ணா திமுக 2010 2020 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரியில திறந்திருக்கிறோம். நீ சொல்லு பார்க்கலாம், நீ ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. எத்தனை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை அரசு கலை கல்லூரியை கொடுத்திருக்கிறீங்க? எத்தனை பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறீங்க? எதுவுமே இல்ல. மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என்று ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதே போல ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும், ஒரு குடும்ப பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும். அதுதான் இந்த பயணத்துடைய நோக்கம் என்பதை நேரத்தில் தெளிவுபடுத்தி வீறு கொண்டு எழுவோம், வீழ்ந்த தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லி திமுக எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி வைத்ததோ அந்தந்த கட்சிகளுடன் காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் அதிமுக கூட்டணி வைத்ததில் என்ன தவறு உள்ளது? தில்லுமுள்ளு செய்து வரும் தேர்தலிலும் வெற்றி பெறலாம் என நினைத்த ஸ்டாலினுக்கு அதிமுக பாஜக கூட்டணியால் பயம் வந்துவிட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நீங்க எந்தெந்த கட்சியோட தேர்தல் நேரத்தில் கூட்டணி வச்சீங்களோ நாங்களும் அந்தந்த கட்சியோட அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வச்சது என்ன தவறு? ஸ்டாலின் கனவு கண்டார், எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கூட்டணி வைக்க மாட்டாரு, எப்படியா தில்லுமுள்ளு செஞ்சு ஜெயிச்சிடலாம் நினைச்சாரு. இப்ப பயம் வந்துட்டது. ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளிலேயே 30,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்த கட்சிதான் திமுக. திமுகவின் கொள்ளை பற்றி திமுக அமைச்சரே பேசிய ஆடியோ குறித்து ஸ்டாலின் இதுவரை மறுக்கவே இல்லை என்று அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் நடைபெற்ற சூறாவளி சுற்றுப்பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. மக்கள் சொல்லல, எதிர்கட்சி சொல்லல. திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த இந்த 3 வருஷத்துக்கு முந்தைய நிதி அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், திரு பழனிவேல் தேவராஜன் இருந்தார். அவர் ஒரு ஆடியோவில் ஒரு கருத்தை வெளியிட்டார். திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன், பிறகு உதயநிதி ஸ்டாலினுடைய மகன். திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பார் என்று அந்த ஆடியோ செய்தி. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கவே இல்லை. ஆக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகளில் 30,000 கோடியை கொள்ளையடிச்ச கட்சி திமுக கட்சி. 30,000 கோடி நாம சொல்லல, திமுகவில் அங்கம் வைக்கின்ற நிதியமைச்சர் சொன்ன வாக்குமூலம். அரியலூர் மாவட்டம் வீகைக்காட்டி பகுதி பெண்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் சந்திப்பு. திமுக ஆட்சியில் விலைவாசி மலை போல் உயர்ந்துவிட்டதாகவும் அதிமுக ஆட்சியை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் பெண்கள் பேச்சு. மருத்துவ பழைய கார்டு செயல்படாதுன்னு
நான் திரும்பி நாச்சி வச்சுட்டு போகும்போது பணம் கட்டினாதான் பண்ண முடியும் சார், பண்ண முடியாதுன்ட்டாங்க சார். இந்த கார்டு செயல்படாதுன்ட்டாங்க. நான் 2 பொண்ணோட ஆபரேஷன் பண்ணேன் சார். என் பிள்ளைங்களுக்கு கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் குழைக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு லெட்டர் எழுதி கொடுங்க, கட்சியில் உதவி செய்யும். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொண்ட இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் டிராகன் விண்கலம் மூலம் பத்திரமாக பூமிக்கு திரும்பினர். அமெரிக்காவின் கலிபோர்னியா அருகே பசிபிக் கடலில் பத்திரமாக இறங்கியது டிராகன் விண்கலம். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுமார் 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு பூமிக்கு திரும்பிய டிராகன் விண்கலத்திலிருந்து சிரித்தபடியே வெளியே வந்த சுபான்சு சுக்லா ஆனந்த கண்ணீருடன் வரவேற்று கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட சுபான்சின் பெற்றோர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பணியை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்பிய சுக்லாவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. சுக்லாவின் அசாதாரண பயணம் இந்திய விண்வெளி ஆய்வில் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். சுபான்சு சுக்லாவின் அசாதாரண பயணம் இந்திய விண்வெளி ஆய்வில் ஒரு மைல்கல்லை எட்டியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பாராட்டு. சுக்லாவின் சர்வதேச விண்வெளி பயணம் ஒட்டுமொத்த தலைமுறையினருக்கும் தூண்டுகோலாக அமைந்துள்ளதாகவும் கழக பொதுச் செயலாளர் புகழாரம். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்பும் எழுச்சி பயணத்திற்காக கடலூர் கிழக்கு மாவட்டத்திற்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு காட்டுமன்னார் கோவிலில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. பொதுமக்கள் உற்சாக வெள்ளத்தில் வரவேற்பினை மனமகிழ்வோடு பெற்றுக்கொண்ட புரட்சித் தமிழர் சிதம்பரம் சென்றடைந்தார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 8ஆம் நாளான இன்று கடலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சிதம்பரத்தில் சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோவில் தொகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுடன் காலை 10:30 மணியளவில் சந்திப்பு நடைபெறவுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் மேயரை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அடாவடியில் ஈடுபடும் மேயரை பதவி நீக்கம் செய்யாமல் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம். வேலூர் மாவட்டம் தோட்டப்பாளையம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். பள்ளி மாணவிகள் தொடர்ந்து சீரழிக்கப்படுவது குறித்து போலி அப்பா முதல்வர் கண்டு கொள்ளாதது ஏன் என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் சூலூர் அருகே பள்ளி மாணவியை ஏமாற்றி திருமணம் செய்த நபர் போக்சோவில் பிடிபட்டார். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பெற்றோர்கள் கவலை.
தூத்துக்குடி மாவட்டத்தில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண்ணை கர்ப்பமாக்கிய வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த காவலர் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த அவலம். நிர்வாக தோல்வியுற்ற திமுக ஆட்சியில் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக காவலர்களே கயவர்களாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஆதம்பாக்கத்தில் காதலை கைவிட்ட இளம் பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட இளைஞர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அனைத்து வழிகளிலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மது அருந்தும்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் நண்பரை கல்லால் அடித்து கொலை செய்தவர் பிடிபட்டார். பொம்மை முதல்வர் ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையால் நாளுக்கு நாள் கொலை குற்றங்கள் அதிகரிக்கும் அவலம். மதுரை மாவட்டம் சிலைமான் பகுதியில் உள்ள கண்மாயில் ஐடிஐ மாணவரின் தலையில் கல்லை போட்டு எரித்து கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. மக்களை மறந்து மன்னராட்சி நடத்தும் திமுக அரசால் கேள்விக்குறியான மக்களின் பாதுகாப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மாட்டை தேடி கண்மாய்க்கு சென்ற பெண் தலையில் கல்லை அழுத்தி கொலை. நித்தம் நித்தம் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை கொலை சம்பவங்களால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் மக்கள். ஆந்திரா தெலுங்கானா முதல்வர்கள் டெல்லியில் நீர் பங்கீடு பேச்சு நடத்தும் நிலையில் தமிழக விவசாயிகளின் நீர் உரிமைகளை கோர திராணியற்ற திராவிட மாடல் அரசு. கரும்பு காட்டில் சிமெண்ட் சாலை போட்டு நடந்தவரின் பச்சை துண்டு சாயம் வெளுப்பதற்கு இதுவும் மேலும் ஒரு சான்று என்று விவசாயிகள் ஆவேசம். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து சக்கரத்தில் சிக்கி பெண் பரிதாபமாக உயிரிழப்பு. பேருந்து நிலைய முகப்பு பகுதியில் வேகத்தடை இல்லாததே காரணம் எனவும் அனைத்திற்கும் கருணாநிதி பெயரை வைக்க துடிக்கும் ஸ்டாலின் மக்கள் உயிரில் அக்கறையின்றி இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களுக்கு ஒப்பந்த நீட்டிப்பு மற்றும் 332 ஆசிரியர்களுக்கு ஜூன் மாத ஊதியம் வழங்காமல் வஞ்சிக்கும் ஸ்டாலின் அரசு. கல்வியே மாணவர்களின் எதிர்காலம் என்பதை உணர்ந்து அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசோ விளம்பர மோகத்தில் உயர்கல்வியை உருக்குலைத்து வருவதாக குற்றச்சாட்டு. பாலிடெக்னிக் மாணவர்களின் முதல் செமஸ்டர் தேர்வில் மோசமான செயல்திறனுக்கு தாமதமான சேர்க்கை முக்கிய காரணம் என தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வேதனை. தமிழ்நாடு அரசு செப்டம்பர் 15 வரை மாணவர் சேர்க்கையை அனுமதிப்பதால் தாமதமாக சேரும் மாணவர்கள் செப்டம்பர் இறுதியில் நடைபெறும் தேர்வில் தோல்வியடைவதாக கருத்து. சென்னை மாநகராட்சியின் கீழ் உள்ள 123 பொது பூங்காக்களில் பராமரிப்பு மேற்கொள்ள 11 கோடி ரூபாய்க்கு தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் விட்ட கொள்ளை மாடல் ஸ்டாலின் அரசு. நிரந்தர வேலைவாய்ப்பை வழங்காமல் கமிஷனுக்காக மக்கள் வரிப்பணத்தை தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்கு மக்கள் கடும் கண்டனம். ஆபாச வீடியோவால் பாதிக்கப்பட்ட பெண் முன்பு அந்தரங்க வீடியோவை பார்த்து விசாரணை நடத்திய விடியா அரசின் ஆண் காவல் அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை எஃப்ஐஆரில் எப்படி சேர்க்க முடியும் என்றும் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. சென்னை டிபிஐ வளாகத்தில் பணி பாதுகாப்பு கோரி மாற்றுத்திறனாளிகள் உட்பட பகுதி நேர ஆசிரியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் 8வது நாளாக ஆர்ப்பாட்டம். ஜனநாயக முறையில் போராடியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த ஏவல்துறை. காவலர்களின் பதவி உயர்வுக்கான ஆண்டு வரம்பு குறைப்பு குறித்த அறிவிப்பால் 45,000 காவலர்கள் குடும்பங்கள் குமுறல். விளம்பரங்களுக்கு கோடி கோடியாய் செலவு செய்யும் பொம்மை முதலமைச்சருக்கு காவலர் குடும்பங்களின் குறைகளை தீர்க்க மனமில்லையா என காவலர்கள் குடும்பங்கள் கண்ணீர்.
பருவத் தேர்வு நெருங்கும் நிலையில் NCERT பாடப்புத்தகங்கள் வெளியிடப்படாததால் 5, 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தவிப்பு. குறைந்த அளவே விற்பனைக்கு வந்த 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் விற்று தீர்ந்ததால் புத்தகங்கள் கிடைக்காமல் மன உளைச்சலில் மாணவர்கள். உக்ரைனுடனான போரை நிறுத்த ரஷ்யாவுக்கு 50 நாட்கள் கெடு விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் தவறினால் ரஷ்யாவுக்கு 100% வரி விதிப்பது மட்டுமின்றி யுக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படும் என எச்சரிக்கை. உலகின் அதிக வயதான மாரத்தான் வீரர் ஃபௌஜா சிங் சாலை விபத்தில் உயிரிழப்பு. பஞ்சாபில் நடைபயிற்சியின் போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி மரணம்.